200 MP பிரைமரி கேமராவுடன் ரெட்மி நோட் 14 ப்ரோ சீரிஸ் அறிமுகம். வர்த்தில்லையா? செய்தி புனல் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் அறிமுகமான Xiaomi நிறுவனத்தின் புதிய ஸ்மார்ட் போன் ரெட்மி நோட் 14 சீரிஸ் எப்படி இருக்கு, அதன் விலை என்ன போன்ற அனைத்தையும் பார்க்கலாம். முதலில் ரெட்மி நோட் 14 சீரிஸ் மாடல்களில் உள்ள 50 MP பிரைமரி கேமரா மிகவும் கவனத்திற்கு உட்பட்டது. இந்த கேமரா மூலம் பயனர் தரமான புகைப்படங்களை எடுக்க முடியும். மேலும் அதை பயன்படுத்துவதில் எளிமை உள்ளதால் சாதாரண மக்களுக்கு பயன்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கேமரா புதிய தொழில்நுட்பங்களை கொண்டுள்ளது. சர்வதேச சந்தையில் ரெட்மி நோட் 14 ப்ரோ மற்றும் ப்ரோ பிளஸ் மாடல்களில் 200 MP பிரைமரி கேமரா வழங்கப்படும். இதன் மூலம் இவை மேம்பட்ட புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் திறனை வழங்குகின்றன. இந்த மாடல்களில் உள்ள 200 MP சாம்சங் ISO செல் HP3 கேமரா சென்சார் புகைப்படங்களில் அதிக விவரங்களை மற்றும் வண்ணங்களை கொண்டுவர உதவுகிறது. சீன சந்தையில் விற்பனை செய்யப்படும் ரெட்மி நோட் ஸ்மார்ட் போன்களில் 50 MP பிரைமரி கேமரா மட்டும் வழங்கப்படுவதை பார்த்தால் சர்வதேச சந்தையில் கேமரா தொழில்நுட்பத்தில் மாறுபாடு இருப்பதை உணரலாம். இந்திய சந்தைக்கு வந்த போதும் ரெட்மி நோட் 14 ப்ரோ சீரிஸ் மாடல்களில் எந்த மாற்றமும் இருக்காது என்பதால் இந்திய பயனாளர்கள் 50 MP கேமராவுடன் மட்டுமே வரவேற்கப்படுகிறார்கள். இது பயனர்களுக்கு எப்படி பாதிக்கக்கூடும்? இந்திய சந்தையில் 50 MP கேமரா கொண்ட ஸ்மார்ட் போன்கள் சாலைகளில் பொதுவாக பார்க்கப்படும். ஆனால் 200 MP கேமரா கொண்ட ஸ்மார்ட் போன்கள் அதிக விலை சீரிஸாக இருக்கும் என்பதால் பயனர்களுக்கு அதிக தேர்வுகள் உள்ளன. இந்தியாவில் ரெட்மி நோட் 14 ப்ரோ மற்றும் ப்ரோ பிளஸ் மாடல்களின் வெளியீட்டுக்கான நவீன தகவல்களை எதிர்பார்க்கிறோம். அவை 200 MP கேமராவை கொண்டிருக்காததால் பலருக்கு டிசப்பாயின்மெண்ட் ஏற்படுத்தலாம். இதன் மூலம் Xiaomi தனது ஸ்மார்ட் போன்களை சந்தையில் நிலைத்திருக்க வலுப்படுத்துகிறது. 50 MP கேமரா கொண்ட மாடல்களை முன்வைத்தாலும் சர்வதேச சந்தையில் அதிக தொழில்நுட்பம் கொண்ட 200 MP கேமரா பயனர்களுக்கான மிகப்பெரிய ஈர்ப்பாக இருக்கும். ரெட்மி நோட் 14 சீரிஸ் ஸ்மார்ட் போன்கள் Xiaomiயின் புதிய மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கின்றன. பயனர்கள் அவர்களுடைய தேவைக்கேற்ப 50 MP மற்றும் 200 MP ஆகிய இரண்டு வகையான மாடல்களை பயன்படுத்தலாம். இது ஸ்மார்ட் போன்களின் வர்த்தகத்தை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.